சங்கத்துக்கு ஒரு தலைவர்ங்கிற முறையில் எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய தலைவராக இருந்தார். எல்லாரையும் சமமா மதிப்பார். அவருடைய தாரக மந்திரம் எப்ப பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு பலமுறை போயிருக்கேன். அண்ணியை கூப்பிட்டு சாப்பிட வச்சுதான் போவார். சொல்வாக்கு தவறாதவர். அதனால எனக்கு மக்கள் செல்வாக்கு அவருக்கு தலைவா தலைவான்னு கூப்பிட்டு லைஃப்ல மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் அவரோட ஒரே ஒரு படம் நடிகருக்கு வாய்ப்பு கிடைச்சது. கண்ணு விட போகுது. சில காரணங்களால அந்த படம் வாய்ப்பு தவறிடுச்சு. அதுக்காக என்னை விட அதிகமாக வருத்தப்பட்டவர் கேப்டன். வாய்ப்பு வந்தாங்க, உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை மாதிரி கரண் சார் பார்த்து பார்த்து கவர்னதை நான் பார்த்தேன். அன்னைக்கு தான் நான் கடைசியாக அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தேன். எல்லாருடைய ஆரோக்கியத்திற்காகவும் வாரி வாரி கொடுத்தவர் அவருடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டாருன்னு சொன்னாங்க. ஆரோக்கியம் கை கொடுத்தவங்க என்ன அவர் தெரியும். அவருடைய ஆன்மா பூர்ண சாந்தி அடையட்டும். தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. முக்கியமா அன்னைக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய மச்சான் இந்த புனித ஆத்மா பூர்ண அமைதி அடையட்டும். அவர் புகழ் நீடூடி வாழும். என்றென்றும் அவருடைய எங்களுக்கு கொடுத்த அறிவுரை, அந்த பாடங்களை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றுவோம். புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆன்மா நீடூழி வாழும்.